சக்கரியா 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். சகரியா 5ஆம் அதிகாரம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், இதோ பறக்கிற ஒரு புஸ்தகச் சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தகச் சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடும் அதன் போர்ப்புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த தரிசனம் எத்தனாவது? நீங்க கணக்கு வைக்கலையா? எத்தனாவது தரிசனம்? 6வது தரிசனம். முதல் தரிசனம் மிருது செடிகளுக்குள்ள குதிரையின் மேல இருந்த ஒரு புருஷரை குறித்து பார்த்தோம் பள்ளத்தாக்குல. 2வது 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எருசலேம்ல அளவு நூலை பிடிச்ச ஒரு மனுஷரை குறித்து பார்த்தோம். அளக்கிறதுக்காக அளவு நூல் கொண்டு வந்த ஒரு ஆளை பார்த்தோம். அதுக்கடுத்தது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பரிசுத்தப்படுத்துகிற அந்த காட்சியை பார்த்தோம். அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். சாத்தானுடைய வலது பக்கத்தில் அவனுக்கு தீமை செய்யும்படியா நின்றார்னு பார்த்தோம். 5வது பொன் குத்து விளக்குகளையும் 2 ஒலிவ மரங்களையும் செருபாபேலை ரெடி பண்ணதை குறித்து நம்ம பார்த்தோம். ஒலிவ மரங்கள் 2 ஒலிவ மரங்கள் யோசுவாவும் செருபாபேலும் அவர்கள் சர்வலோகத்தின் ஆண்டவரோட தொடர்பு வச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரானது அந்த இஸ்ரவேல் தேசம் குத்து விளக்கு, அந்த குத்து விளக்காக மாற்றப்பட்டு அவர்கள் அந்த எண்ணெய் அவர்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது அவர்கள் பிரகாசிக்கிற 7 விளக்குகளாக, பூரண விளக்குகளாக இருந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்கள். குத்து விளக்கு இஸ்ரவேலரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. 7 அகல்கள் என்பது, அந்த லேம்ப் என்பது பூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பூரண அந்த வெளிச்சத்தின் மூலமாக, அதனால தான் இயேசு இஸ்ரவேலர்களுக்கோ அல்லது நமக்கு எழுதப்பட்ட காரியத்திலோ பேசும்பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உன்னை பார்த்து அவர்கள் இருளிலிருந்து வெளியே வரணும். அப்படிப்பட்ட ஒரு லைட்டாக தான் ஆண்டவர் இஸ்ரவேலர்களையும் வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய இஸ்ரவேலரையும் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் சமுதாயம் முழுவதும் அங்கே ஒரு விளக்காக, குத்து விளக்காக காட்டப்படுது. இன்னைக்கு நம்ம நாட்களில் குத்து விளக்கு எதுன்னா நம்ம சபை குத்து விளக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நேற்றைய தினத்தில் நம்ம கற்றோம். இப்போ இன்னைக்கு ஒரு பறக்கிற ஒரு புத்தக சுருள், அது சுருள் என்பது அந்த நாட்களில் என்னதான் இருக்கும்? சுருள், பறக்கிற சுருள் தானே எழுதியிருக்கு. ஆமாம், பறக்கிற சுருள்னா புஸ்தக சுருள் அப்படின்னு நமக்கு புரியும்படி எழுதியிருக்கு. அவருடைய தோல் சுருள் ஒன்று என்ன செய்யுது? பறந்து போகுது. கூப்பிட்டு கேட்கிறாரு, இது என்னது பறந்து போகுது? 2வது இன்னைக்கு இதுலேயே இன்னொரு தரிசனமும் கொடுக்கப்படுது. நாளை தரிசனம் 6, 8ஓட முடிஞ்சிடும். 8 தரிசனம் 6 அதிகாரத்தில் எழுதிடுறாரு. 2வது ஒரு மரக்கால்னு இப்போ நமக்கு தெரியும். மரக்கால்னா நம்ம ஊர்லலாம் இப்போ நல்லா இரும்பில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், தகரத்தில் இரும்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த நாட்களில் கூடையை தான், ஒரு கூடையில் அளக்கிறத தான் என்ன செய்வாங்க? மரக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நாட்கள். அப்போ அந்த ஒரு மரக்காலுக்குள்ளே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கா. அவளை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு ஒரு தாளந்து நிறைவுள்ள ஒரு வெள்ளி மூடி, ஈய மூடினால மூடி 2 ஸ்திரீகள் தூக்கி கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. சினேயார் தேசம் என்பது ஆதியாகமம் 11 படிச்சிங்கன்னா தெரியும். சினேயார் தேசம் என்பது பாபிலோனை குறிக்கக்கூடியதாக அங்கே கொண்டு போயிடுறாங்க. அந்த அம்மாவை கொண்டு அங்கே கொண்டு வச்சிடுறாங்க. அவளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அப்படிங்கிற காரியத்தை குறித்து 2 தரிசனம் பார்க்கிறது. இப்போ முதல் தரிசனத்தில் இவர்களுடைய அந்த யூத ஜனங்களுடைய அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய 2 பாவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன தண்டனைன்னா சாபம் அப்படிங்கிற தண்டனை குறித்து முதல் 4 வசனத்தில் ஒரு பகுதியாக எழுதுகிறார். அதுக்கப்புறம் உள்ள பகுதி 5லிருந்து 11 வரை அந்த மரக்காலுக்குள்ளே போட்டு ஒரு அம்மாவை அமுத்தி மேலே ஈய மூடியை போட்டு என்ன செஞ்சிடறாங்க? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக, அதாவது அந்த ரெக்கைகள் கொடுக்கப்படுது அந்த 2 பேருக்கும். அவங்க தூக்கி கொண்டு போய் நாரைகளினுடைய ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பறந்து போய் அங்கே கொண்டு வச்சிடறாங்க. அப்படின்னு இந்த 2 காரியங்கள் இதனுடைய ஆழங்களை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போது முதல் பகுதியில் சொல்லப்பட்ட அந்த காரியம் என்னென்னா 2 பக்கமும் எழுதியிருக்குது தோல் சுருளில்.
ஒரு பக்கத்துல என்ன பாவத்துக்கான தண்டனை எழுதியிருக்குதுன்னு சொன்னா, அவர்கள் திருடர்களாக, அதாவது உண்மையற்ற தன்மை, மனிதர்களுக்குள்ள ஒரு உண்மை இல்லாத ஒரு தன்மையாக திருடர்கள் என்று சொன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தையாவது திருடிட்டு வர முடியாது. நம்ம யார்கிட்ட தான் திருட முடியும்? மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களுக்கான தண்டனைகளை அது நிமித்தமா நம்ம நினைக்கிறோம், சின்ன சின்ன தவறு செஞ்ச போய் உன கிள்ளி விட்டுட்டேன், இதுக்கு போலீஸ்ல தண்டனையா இருக்கு அப்படின்னு கேட்போம். இப்போ நேற்றைய தினத்துல பிஎஸ்சி ஹாஸ்டல்ல ஒரு பையனுக்கு குடிக்க காசு கேட்டு ஜூனியரை போட்டு அடின்னு அடிச்சு 7 பேர் நைட்டு முழுவதும் அந்த பையனை அடிச்சு நிர்வாணமாக்கி இப்போ அந்த 7 பேரை அள்ளிட்டு போயிட்டாங்க. அதற்கு தண்டனை இருக்குது. அந்த பையனை நைட்டு போய் லேசா கிள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு தண்டனை உண்டா? இல்லை. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறபடினால மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற சின்ன சின்ன பாவங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? ஒரு தண்டனையை வகுத்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய தண்டனையை வகுத்து வைத்திருக்கிறார். திருடுகிற ஒரு பாவம், மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் செய்கிற பாவத்துக்கு ஒரு பக்கம் முழுவதும் சாபத்தை எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு பக்கத்துல அவர்கள் என்ன செய்கிறவங்க? பொய்யான இடுகிறது. நம்ம எப்பவுமே என்ன செஞ்சிருவோம்? நம்பலன்னா நம்ம சாரே வந்தாருன்னா அந்த பைபிளை தான் எடுக்க சொல்லுவார், இதுல சத்தியம் பண்ணோம் அப்படிம்பார். நம்மளை விட பெரியவர்கள் மேல என்ன செய்யறது? சத்தியம் பண்றது. அவங்க மேல சத்தியமான நம்பிடுவார். பொய் ஆணையிடுதல். நம்ம கடவுள் மேல சத்தியமா எப்பவும் வாயில தான் வரும், கடவுள் மேல சத்தியமாங்க, கடவுள் மேல சத்தியம். வேதம் சொல்லுது, வானத்தின் மேல சத்தியம் பண்ணாத, அது உன்னுடைய மகாராஜா உட்கார்ந்து இருக்கிற இடம். பூமியின் மேல சத்தியம் பண்ணாத, நகரம், அவருடைய நகரம், அவருடைய சிட்டி. அப்போ உள்ளதை உள்ளதுன்னு சொல்லி இல்லதை இல்லாதுன்னு சொல்லுது. பொய்யான இடுதல்ல தேவனையும் சேர்த்து என்ன செய்யறோம்? உள்ள இழுக்கிறோம். அது அவருக்கு விரோதமாக செய்கிற பாவம், பொய்யான இடுதல். பொய்யான இடுகிற பாவத்துக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு பெரிய நிறைய எழுதி வச்சிருக்குது, சாபம், தண்டனை. வீட்டுல மனிதன் இன்னொருத்தனுக்கு செய்கிற அந்த பாவத்தை செய்யும் போது என்னத்தை சம்பாதிச்சுட்டு போறான்? காசு கொண்டு போறானா இல்லையா? என்னத்தை கொண்டு போறான்? வீட்டுல கொண்டு போய் சாபத்தை சேர்த்து. மனிதருக்கு விரோதமாக, மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக பொய்யாய் பேசுகிற காரியங்கள், அதுலயும் சாபத்தை கொஞ்சம் சேர்த்து பாக்கெட்ல வச்சு எங்க கொண்டு போய் இறக்கி வைக்கிறான் வீட்டுல. அந்த வீட்டுல இறக்கி வைக்கிற சாபங்கள் பெருகும்பொழுது அது அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அழிப்பது மாத்திரம் இல்ல, அவன் வீட்டுல கட்டி வச்சிருக்கிற என்னதெல்லாம் அள்ளிட்டு போயிருது, கல்லு மரத்தை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுது. அப்படிங்கிற ஒரு சாபத்தை இங்கே சகரியா கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். மனிதனுக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்கிற பாவங்களும் தேவனுக்கு விரோதமாய் மனிதன் செய்கிற பாவங்களும் ஒரு பக்கத்தின் தோல் சுருள்ல அதன் என்னென்ன சாபங்கள் என்றும் அடுத்த பக்கத்துல என்னென்ன சாபங்கள், அதற்கான தண்டனைகள் என்ன என்பதையும் இங்கே எழுதியிருக்கிறத பார்க்கிறது. கொஞ்சம் புரியும்படியா படிக்கணும்னா யாத்ராகமம் புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு சின்ன செய்தி தான் வேகமா முடிச்சிடலாம். யாத்ராகமம் புத்தகத்துல 28வது அதிகாரம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். 28வது அதிகாரம் இருபத்தி 11ஆம் அதிகாரம் எடுக்கலாம். 11ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுல 26ஆம் வசனமும் 28ஆம் வசனமும் படிங்க பார்ப்போம். உபாகமம் 11, 26, 28. இன்று நான் உங்களுக்கு முன்பாக எதையெல்லாம் வைக்கிறார் ஆண்டவர் ஒரு மனுஷன் முன்னாடி? ஆமா, எது வேணுமோ, கொஞ்சம் பால் வச்சிருக்கிறாரு ஒரு டம்ளர்ல, அது வேணுங்கிறவன் அதை எடுத்து குடிச்சிட வேண்டியது. ஏன்னா ஒரு டம்ளர்ல என்ன இருக்கு? விஷம் இருக்கு. அது வேணும்னு நினைக்கிறவன் என்ன செஞ்சிட வேண்டியது? அதை எடுத்து குடிச்சிட வேண்டியது. எது வேணுமோ சாய்ஸ், உங்க சாய்ஸ். சுய சித்தம் செய்யறதுக்கு மனுஷனுக்கு உரிமை இருக்கு. பரிசுத்தமா வாழ்றதும் உங்க கையில தான் இருக்கு, எவ்வளவு அசுத்தமா வாழணுங்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அப்போ ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், உனக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறார். படிங்க கீழே. சாபத்தையும் வைக்கிறேன், சாபமும் வரும். அவரை விட்டுட்டு வேற என்ன காரியத்தை செஞ்சாலும் சாபம். 28 படிச்சுட்டீங்களா? சரி. இப்போ என்னமோ 27ஆம் அதிகாரம் வந்துருங்க. அதே உபாகமம் 27ல ஆண்டவர் மோசேயை கொண்டு ஒரு செய்முறையை அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார். ஒரு 6 கோத்திரத்தை ஆண்டவர் கொண்டு போய், அதாவது ஏபால் மலையில கொண்டு போய் ஒரு 6 கோத்திரத்தை அவர் நிறுத்துகிறார். இன்னொரு 6 கோத்திரத்தை அவர் கெர்சிம் மலையில கொண்டு போய் நிறுத்துறார்.
கெர்சிம் மலையில் ஒரு 6 கோத்திரம், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், அதே போல் யோசேப்பு, பென்யமீன்லாம் ஒரு கோத்திரமாக 6 கோத்திரங்கள் ஒரு மலையில், கெர்சிம் மலையில் நிற்கிறாங்க. இன்னொரு மலையில், ஆப்போசிட் மலையில், இன்னொரு ஏவாள் என்கிற மலையில் இன்னொரு 6 கோத்திரம், ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்கிறாங்க. இப்போ லேவியர்கள் என்ன செய்யணும்னா உரத்த சத்தமிட்டு அவங்களுக்கு ஒரு காரியத்தை அவர்கள் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி தான் 15ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லப்படுகிறது. விக்கிரகங்களை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார் அவன் சொல்லணும். அப்படி படிக்கணும். உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆமேன், அப்படியே ஆக கடவுது. நம்ம இப்போ சபையில் போனோன்னா ஆமேன்னு சொல்ல சொன்னால் வாயை திறந்து என்ன செஞ்சிடறோம்? ஆமேன் போட்டு முடிச்சிடறோம். ஆமேன்னு அர்த்தம் என்னது? அப்படியே ஆக கடவுது. ஆண்டவரை விட்டுட்டு நீ அந்நிய காரியத்தை வழிபடுவாயானால் நீ சபிக்கப்பட்டவன் அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் இப்போ இப்படி யாராவது சொன்னாங்கன்னா என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். சாபம் போட்டாலே கோபம் வந்துடும். ஆலயத்தின் ஆராதனையை அப்படிதான் நடத்த சொல்றாரு. 6 கோத்திரத்தை அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையில நிறுத்திரு, இன்னொரு 6 கோத்திரத்தை கூட்டிக் கொண்டு ஒரு மலையில நிறுத்திரு. நடுவில் நின்று லேவியர்கள் பாடக்கடவர்கள், சொல்லக்கடவர்கள். ஆண்டவருக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஒரு வழிபாடை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். 2 மலைகளில் நிற்கிற கோத்திரங்கள் ஆமேன் என்று சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நம்ம நாட்டில் அப்பா அம்மாவை என்னெல்லாமோ கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். அவங்க போய் கேஸ் கொடுக்குறாங்களா? இல்லை. ஃபாரின்லாம் லேசா குழந்தைய முறைச்சி பார்த்து ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க யாரை அள்ளிட்டு போயிடுறாங்க? அப்பா அம்மாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க தகப்பன தாயை வெட்டியே கொண்டுடுறான். அந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமேன் என்பார்களா? என்னென்ன சாபம், எப்படிலாம் சாபத்தை வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு போறோம்னு பாருங்க. தகப்பனை தாயை தூசிக்கிறவனுடைய காரியங்கள். அதுக்கு அடுத்த வசனத்துல பிறனுடைய எல்லைக்குறியை மாற்றி போடுறது. எப்பவுமே அடுத்தவன் இடத்துல கொஞ்சம் சுற்றலாமான்னு தான் பாக்குறது. அடுத்தவன் இருந்து ஏதாவது கொஞ்சம் அடிச்சிடலாமான்னு தான் பாக்குறது. பிறனுடைய எல்லைக்குறியை மாற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. சபிக்கப்பட்டவன். உடனே எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ஆமாம். எல்லைக்குறி அப்ப என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்துல குருடனை வழித்தப்ப செய்யறவன். குருடனா இருக்கிறான்னு சொல்லி முள்ளுக்குள்ள கொண்டு வழிகாட்டக்கூடாது. பேதையா இருக்கிறத குறித்து எழுதியிருக்கு. ஒரு பேதையா இருக்கிறான், ஒன்றும் தெரிலங்கிறக்கா அவனை போட்டு பாடுபடுத்தக்கூடாது. பழைய கம்பெனியில் 4 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு கொஞ்சம் கம்மியான ஆளு, ஆனால் நல்லா திடகாத்திரமாக இருப்பான். அவனை கொண்டு வேலைக்கு வச்சா 4 பேர், நம்ம பொன்னன் தலைமையில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அங்கே வேலை செய்கிறவர் கேட்பார், ஒரு ஃபைல் எடுத்துட்டோம் அப்படிம்பார். அந்த இதை தேய்க்கிற அவனுக்கு ஒன்றும் தெரியாதனால ஆஃபீஸில் போய் அந்த அம்மா வச்சிருந்த ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா. அவருக்கு கோவம் வந்துருச்சு, எரிஞ்சிட்டார். அவர் இறந்து போயிட்டார். அவர் புனித நல்ல பெரிய மீசையை வச்சுட்டு வருவார். ஃபைல் எடுத்துட்டு வா தேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அவன் ஆஃபீஸ் ரூமில் அந்த ஸ்டாஃப் வச்சிருந்த ஃபைலை கொண்டு பிடுங்கி கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டான். இவங்க அவனை போட்டு அவன் ஒரு நேரம் தான் செய்தான், அவனை வருஷம் முழுவதும் அவன் என்ன செய்யறது? ஓட்டுன்னு ஓட்டுறது. அதாவது மதீனமா இருக்கிறவர்களை, அப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் என்ன செய்யறது? வழி தப்ப செய்கிற காரியம். குருடனா இருக்கிறான்னா தவறான காரியங்களை அவனுக்கு செய்கிற காரியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டான். அதுவும் அவன் இன்னைக்கு ஒரு ரோட்ல ஒரு குருடர் இருக்காருயா, அவர் இங்கேருந்து அங்கே போகணுங்கிறக்கா வேற எங்கேயாவது கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டீங்க. சில ஆட்கள்கிட்ட வழி கேட்டானா, அதனால தான் இப்போ என்ன செஞ்சுட்டான்? கூகுள்லேயே வழிகளை போட்டு வச்சுட்டான். எங்கேயாவது காட்டுக்குள்ளே அனுப்பிடுறான். பொறாமையில் இருந்தால் கோவத்தில் இருந்தானே இந்த அங்கே போனிடுறானேன்னு சொல்லி தான் என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ கூகுள்லேயே போட்டு வச்சுட்டான். அதையே தட்டிட்டு நீ போய்க்கோங்க. அதுவும் சில நேரங்களில் எங்கே செஞ்சிருது? வழி தவறி போக செய்து விடுகிறது. குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? இதுக்கு போலீஸில் ரோட்டை மாற்றி அனுப்பிட்டேங்கிறதுக்காக போய் கேஸ் கொடுக்க முடியுமா? ஆனால் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பரலோக நியாயாதிபதியை பார்த்து புஸ்தக தோல் சுருள் என்ன செய்கிறாரு? இப்படி செய்கிறவனுக்கு சாபம். வீட்டில் சேர்த்து வைக்கிறான். வீட்டில் உள்ள மரம் கல் எல்லாத்தையும் காலி பண்ணி போகிற அளவுக்கு இந்த சாபம் அவனுடைய வீட்டிலே தங்குகிறது என்கிற காரியம். அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் பரதேசி, திக்கற்றவன், விதவைகள் இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன். அவன் விதவை தானே, அவன் என்னத்தை செஞ்சிட போறா? இவன் திக்கற்றவன், இவனுக்கு யாருன்னா பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ நியாயத்தை புரட்ட நினைச்சு உன் செல்வாக்க பயன்படுத்த நினைச்சான்னா உன் வீட்டில் நீ சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான்னு அர்த்தம். ஏழைய, விதவைய, திக்கற்றவனை நியாயத்துல புரட்டி
அவனை ஒண்ணுமில்லாம ஆக்குகிற காரியங்கள். பைசாவை கொடுத்துட்டு நீதி கிடைக்காம நம்முடைய நாட்டில் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். கண்களுக்கு முன்பாக பத்திரிகைகள் அப்படி இப்படின்னு எழுதப்படுகிறது. நாட்கள் செல்ல செல்ல அவைகள் அப்படியே பணத்தினால மூடப்பட்டு விடுகிறது. இங்க மூடிடலாம், எங்க எழுதி வைக்கப்பட்டிருக்குது? பறக்கிற தோல் சுருள்ல எழுதி வச்சிருக்குது. பறக்கிற தோல் சுருள்ல நீ இந்த காரியத்தை செஞ்சபடினால ஒவ்வொரு மனிதர்களுடைய பாவமும் அவருடைய தண்டனையும் நம்ம தலைக்கு மேலதான் என்ன செஞ்சுட்டு இருக்குது? பறந்துகிட்டு இருக்குது. நம்ம மறந்துடுறோம். சகரியாவுக்கு காண்பிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய தீங்கான காரியங்கள், திருடுகிற காரியங்கள், வஞ்சிக்கிற காரியம், மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் செய்கிற காரியங்கள் அவன் தலை மேல பறந்து கொண்டிருக்கிற சூழலை போல இருக்கு. அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் அவன் தலைக்கு மேல பறந்து கொண்டிருக்கிற ஒரு சுருளை போல காணப்படுகிறது. அதே போல கீழையும் ஒரு சில காரியங்களை சொல்றாரு. தகப்பனுடைய மனைவி, அதாவது விபச்சாரம், தகாத உறவு செய்கிற காரியங்கள், மிருகத்தோடு கூட தகாத உறவு செய்கிற காரியங்கள், சகோதரிகளோடு கூட தகாத உறவு, சொந்த தங்கச்சிகளையே கூட்டிட்டு போயிடுறான், சொந்த மகளையே கெடுத்துடுறான், மிருகத்தோடு கூட அருவருப்பான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆன்லைன்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதற்குனே சேனல்களை வைத்து ஜனங்களை நாசப்படுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், ஏகப்பட்ட அருவருப்பான பாவங்கள், தகாத உறவுகளை செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் எழுதி வைக்கிறார். சனிக்கிழமை ஆன அந்த அழிகள் எல்லாம் அங்க நின்றுகிட்டு ஒவ்வொருத்தன்ட்டையும் காசு பிடிக்கிட்டு அலையுது. தகாத பாவங்கள் குடித்து கொண்டு இந்த பாவங்கள் எல்லாம் போலீஸ்காரன் பிடிச்சிட்டா போறான் அப்படின்னா எங்க எழுதி வைக்கப்படுது? புஸ்தக சுருள்ல எழுதி வைக்கப்படுது, தோல் சுருள்ல எழுதி வைக்கப்படுது. தலைக்கு மேல பறந்து கொண்டு இருக்கு. நீ தகாத உறவு செய்தா என்று சொன்னால் நீ தப்புவிக்கப்பட்டுடலாம். கள்ள உறவு செய்தான்னா நம்ம அரசாங்கமே அங்கீகரிச்சிச்சுன்னு ஒரு நடிகர் வரவேற்றார். கள்ள உறவு என்ன பாவம் கிடையாதுன்னு சொன்னோன்னே அவரு முதல்ல வரவேற்றார், ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருவர். அப்போ தேசத்திலையும் தகாத உறவுகளுக்கு ஃபாரின்லாம் இருக்கு. ஆணோட ஆணை என்ன செஞ்சுக்கலாம்? திருமணம் செஞ்சுக்கலாம். வேதம் என்ன சொல்லுது? கண்டிக்கிறது. பரலோக நியாயாதிபதி கண்டிக்கிறார். பரலோகத்துல இந்த சட்டம் என்ன செய்யல? ஒருவனுக்கு ஒருத்தி தான், வேற எதையும் அவர் பாஸ் பண்ணல. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஏற்ற துணையை கொடுக்கிறார். அதுதான் ஆதியிலே தேவன் செய்த காரியம். ஆதியிலே தேவன் செய்த காரியம். அதற்கு விரோதமான எல்லா பாவங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்து அவர்கள் மேல தலையில என்ன செய்யறாரு? சாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தால அதுல மாமியா வந்துடுறா, சகோதரி வந்துடுறா, தன்னுடைய தகப்பனுடைய மனைவி வந்துடுறா. இவர்களோடு கூட தகாத காரியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்படத்துல பிறனை பதுங்கி இருந்து போட்டு தள்ளிடுறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்கிறதுக்கு காசு வாங்கிறது கூலிப்படை. கூலிப்படையை நடத்துகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் என்று சொன்னவனே, லேவியர் சொன்னவனே எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ஆமேன் என்று சொல்வார்களாக. கடைசியா சொல்லி முடிக்கிறார். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்காதவன் எவன்லாம் இருக்கிறானோ, இந்த வேதத்தின்படி நடக்காத எவன்லாம் இருக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிற முறைமைகளுக்கு விரோதமான முறைமைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர்களாய் நம்ம இருந்தோன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில சாபங்கள் என்ன செய்யப்படுகிறது? வீடுகளில் கொண்டு வந்து நீங்களே அறியாட்டாலும் அவைகள் சேர்த்து வைக்கப்படுகிறது. பணத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ என்னத்தை தான் சேர்க்க வேண்டியதாகி போகும். ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய குடும்பங்கள்ல என்ன செய்யப்படுகிறது? சாபங்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் நினைக்க, அதை படிங்க, அப்புறம் அடுத்த செய்திக்கு போயிடலாம். நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன சாபம் இருக்குது? யார் வீட்டுல? இதெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போய் வீட்டுல சேர்த்து வைக்கலாம். வீட்டுல என்ன இருக்குது? கர்த்தரின் சாபம். பாவத்துக்கு தண்டனையை வடிவமைத்து கொடுத்தாரே, அவர் போடுகிற சாபம்லாம் எங்கதான் இருக்கு? வீட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த சாபத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு எப்படி? நிறைய சேர்த்துட்டாங்க, வீடு பூதா பணம் ஒன்றும் இல்லை, காசு பணம் ஒன்றும் இல்லைங்க, சாபமா தான் இருக்குது. என்ன செய்யறது? பூதா மனுஷன் போட்ட சாபம், மனிதர்கள் செய்த பாவங்களினால் உண்டான சாபங்கள், திருடன சாபம், மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் செய்த பாவம் தான் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் உங்க வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அந்த வசனத்தை படிங்க பாப்போம். கலாத்தியர் 3:13 படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை அவர் விடுதலை செய்தார் என்கிற காரியத்தை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கணும். நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னா அவர்கள் புத்தகத்தில் எழுதப்பட்ட சாபங்கள்ல இருந்து அவர்களை விடுதலை செய்தார். நம்ம புத்தகத்திலிருந்து எழுதப்பட்ட சாபங்கள்ல இருந்து அவர் நமக்கு என்ன செய்வார்? விடுதலை தர். கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார். நமக்காக சாபமான இயேசு நம்ம இதுவரையிலும் செய்த பாவத்தினால் உண்டான சாபத்தை நம்ம வீட்டிலிருந்து தூக்கி வெளியே போடுகிறதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தப்பி செல்லும்படியான ஒரு போக்கை என்ன செய்து உண்டாக்கு. இதை செய்யாத சாபம், இதை செய்துட்டியா பரவாயில்ல, தேவனுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பாரு, அதுல இருந்து நீ என்ன செய்ய முடியும்? விடுதலைய. நான் அதற்காக மனம் வருந்துகிற ஆண்டவர். சகேதா தான் சொன்னான் இயேசு நடத்துல, நான் மனுஷன்ட்ட நிறைய திருடிட்டேன், நான் ஆஸ்திகளை எல்லாம் நான் என்ன செய்யறேன்? ஏழைகளுக்கு கொடுத்துறேன். நான் எவனிடத்துலலாம் அநியாயமா வாங்கினேன்னு அவன்கிட்ட நாளத்தனையா நான் என்ன செஞ்சிடறேன்? பிச்சைக்காரன் ஆனாலும் பரவாயில்ல, நான் நாளத்தனையா திருப்பி கொடுத்துட்றேன். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் சகேவின் இடத்துல உண்டாகிறத பார்ப்போம். திருடிட்டேன், திருடினதுக்காக சாபம் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். வெளியே உள்ளவெல்லாம் நீர் எங்க வீட்டுக்கு வரும்போது சொல்றான், இவன் வீட்டுக்கா போறாரு, இவனை பத்தி தெரியாதேன்னு சொல்றான். நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆண்டவர் உடனே சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, சாபம் போயிடுச்சு, ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கும். முதல் பாகம் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது பாகத்துல ஒரு மரக்கால், அதான் கூடைன்னு சொல்லிட்டேன். அவர்கள் நாட்கள்ல கூடை, அதுல நடுவுல யார் உட்கார்ந்துருக்கா? ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கா. அங்க இருந்து 2 ஸ்திரீகள் வர்றாங்க. அந்த கூடைய அலாக்கா தூக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர்கள் பறந்து செல்றாங்க. அவர்களுக்கு நாரைகளுக்கு ஒத்த செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுல காற்று இருந்தது, அதனால அவங்க அழகா பறந்து போறாங்க. நேரே தூக்கி கொண்டு போய் அவங்க பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல இருந்து இந்த ஜனங்கள் வந்தாங்களோ அந்த தேசத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? வச்சுட்டாங்க. அதாவது இது எதை காட்டுகிறது? ஒரே நாளில ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பாவங்களை நீக்குவார் என்று சொல்லுகிறத, அந்த காரியத்தை இஸ்ரவேல் தேசத்துல பாபிலோனிலிருந்து கொண்டு வந்த அருவருப்புகளை எந்த தேசத்துக்கு சொந்தமோ அந்த தேசத்துக்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்பி அனுப்புகிறார். நீ அங்க இருந்து நிறைய மத சடங்காச்சாரங்களை இங்க கொண்டு வந்துட்ட. நிறைய அவன் எப்படி வியாபாரம் பண்ணானோ அந்த வியாபார காரியங்களை இங்க கொண்டு வந்துட்டா. 2 காரியம். முதல்ல தீயமையான காரியங்கள், திருடுகிற காரியங்கள், பொய்யான இடுகிற காரியங்களை போல இங்கே 2 காரியங்களை கொண்டு வந்துட்டான். மத சம்பந்தமான காரியம், அவன் எப்படி உலகத்தான் எப்படி வியாபாரம் பண்றானோ அதே போல நானும் என்ன செய்வேன்? வியாபாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற காரியம். இதை ஸ்திரியை குறித்து நீங்க படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 17-18 அப்போ 2-3 வசனம், டைம் முடிஞ்சிச்சு, 2-3 வசனம் மட்டும் ரெஃபர் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 17-18 புரியலைன்னா இதை படிச்சுட்டு அதை படித்தா தெளிவாக புரிஞ்சிடும். உலகம் முழுவதையும் வாணிபம் நடத்துகிற ஒரு பாபிலோன் என்கிறதை குறிக்கும்படியாக இந்த தாய் குறிப்பிடப்படுகிறாள். ஒரு பெண் இருக்கிறாள, அவ உலகம் முழுவதையும், இப்போ பாபிலோன் கிடையாது, அழிஞ்சு போயிடுச்சு முற்றிலுமாக. அவைகள் அழிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துல மிருகத்தினுடைய ஆளுகையில எதுதான் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம்? ஆதியாகமம் 11 சொன்னாங்களே, செங்கலை சுட்டு நமக்குன்னு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோன்னு சொன்னாங்களே, சினேயார் தேசம் பாபிலோன். அதே தேசம்தான் உலகத்துல வர்த்தகத்துல மிக சிறந்த ஒரு தேசமா அது என்ன செய்யும்? வளர்ந்து நிற்கும். மிக பெரிய தேசம். அந்த 2 ஸ்திரீகளும் கொண்டு போய் எங்க பாபிலோன்ல வீடு கட்டி அங்க என்ன செய்யறாங்க? குடி வைக்கிறாங்க. புத்தி உள்ள ஸ்திரீ வீடை கட்டுறாங்க. நம்ம அது இங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டி அவளை கொண்டு அங்க வைக்காங்க. 2 பேர் சேர்ந்து இவங்க அங்கே அடக்கி வச்சிடலான்னு சொல்லி அங்க கொண்டு வைக்கிறாங்க. அப்படிதான் எழுதியிருக்கு. அந்த வீடு என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். எப்போ அழிக்கப்படும்? வெளிப்படுத்தல் வந்துருங்க பார்ப்போம். இந்த அதிகாரம் முடிஞ்சது. வெளிப்படுத்தல அவ்வளோ ஒரு ஈய மூடிய போட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது இஸ்ரவேலில் உள்ள இனிமே அக்கிரமங்கள் எழும்பாதபடி பாவங்கள் அடக்கப்பட்டு, பாவங்கள் இனிமே இங்கே கிடையாது, இஸ்ரவேல் தேசத்துல இருக்காது. அதுக்காக ஈய மூடிய போட்டு மூடி அதை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சிடறாங்க? பாபிலோன்ல கொண்டு வச்சிடறாங்க. இப்போ அந்த அதிகாரத்தை மட்டும் 1-2 மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம். 17ஆம் அதிகாரம் 15 படிங்க பார்ப்போம். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இல்ல முதல்ல 4-5 படிச்சிருங்களா? 17:4-5. இங்க இருந்து தூக்கிட்டு போனாங்களா அந்த ஸ்திரீ? எப்படி இருக்கிற ஆளு? ரத்தாம்பரம் சிவப்பான ஆடை, பாபிலோனை குறிக்கிறது. ஆடையை தரிச்சு
வேசித்தனம் என்பது விக்கிரக வழிபாடை குறிக்கக்கூடியதாக மத சம்பந்தமான வழிபாடுகளை உடையதாக இருக்கிறது குறிக்கப்பட்டு. பொற்பாத்திரத்தை தன் கைகளிலே பிடித்து வைத்திருக்கிறாள். வேற படிங்க. பூமியில் உள்ள அருவருப்புகள் என்பது வணிபத்தினால் நடக்கக்கூடிய கள்ள சந்தையை குறிக்கிறது. கள்ள சந்தை மத அரசியலை குறிக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் யார் தான் தாய்? பாபிலோன் தான் தாயா இருப்பான். அந்த நாள்ல பாபிலோன் தான் முதல் நாடா இருக்கும். இன்னைக்கு நமக்கு உள்ள வல்லரசு நான் தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறது யாரு? வாணிபத்துல அமெரிக்கா. அதை காலி பண்றதுக்கு தான் சைனா என்னத்தை அனுப்பிடுறாரு? கொரோனாவை அனுப்பிடுறாரு. நான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி. ரஷ்யா இடையில கிடந்துட்டு நாதான் அவர் ஒரு கரில் சொல்லிட்டு கிடக்கிறார். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துல அழிக்கப்பட்ட பாபிலோன் டாப் லெவல்ல என்ன செஞ்சிரும்? வந்துரும். பாபிலோன் தான் தாய். அவதான் மத அரசியலை நடத்துகிறவளாக, மிருகத்தினுடைய ஆளுகை. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் மிருகத்தின் மேலெல்லாம் உட்கார்ந்துருப்பா. 10 ராஜாக்கள் அவரை சேவிக்கிறவளா இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வல்லரசாக இருப்பா. திரும்ப இங்க வாங்க, 15 படிங்க பார்ப்போம். 17, 15 அங்கேதான். அதிலே 15 படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் மேலதான் உட்கார்ந்து. அந்த தண்ணீர் யாருன்னு சொல்றாரு? படிங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? உலக மக்கள் மேலதான் உட்கார்ந்துருக்கு. அப்படின்னா உலகம் முழுவதையும் ஒரு வணிபத்தில் ஆளுகை செய்யறான். பீஸ்ட், மிருகம். மிருகத்தை தனக்குள்ள வச்சுட்டு இந்த விற்கவும் கொள்ளவும் கூடாத சிப்பு இருக்குல்ல, சிப்பு, அதை மாட்டி வச்சுட்டு நம்ம உலகம் முழுவதையும் வாணிபத்தை தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கு. அன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய முடியாது? ஒன்னையும் வாங்க முடியாது. வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா உண்டாக இருக்காது. நம்ம இப்பவுமே இழைச்சி போய் கிடக்கும். நம்மளாம் சிக்கிச்சா தவறி அதுக்குள்ள மாட்டினா முடிஞ்ச போயிடும். மறுதளிக்கானா சரிங்க மறுதளிக்கிறாங்க, அந்த சிப்பை மாட்டி விட்டுருங்க ஐயா. எங்க மாட்டணும்னு சொல்லுங்க. இங்க காட்டணுமா இல்லைன்னா இங்க காட்டணுமா? இங்க மாட்டிருங்க ஐயா. இங்க ஒண்ணுனாலும் மாட்டுங்கன்னு சொல்லிடுவோம். நம்ம 2 நாளும் மாட்டி விடுங்க, மாட்டிக்கிறேன் ஐயா. அந்த அளவுக்கு நம்ம காலாட்குள்ளே ஓடும் போதே இழைச்சி போற ஆள். குதிரைகளோட நம்ம ஓடிட மாட்டோம். கிருபையின் காலம் நமக்கு வச்சிருக்குது. தப்பிச்சிங்கன்னா பிழைச்சிங்க. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இஸ்ரவேலருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவன் நிற்பான், ஸ்ட்ராங்கா நிற்பான். மேசியாவுக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு அவன் நிற்பான். உண்மையை கண்டுபிடிச்சிருவான். வந்த இயேசுதான் மேசியாவா இருந்திருக்கிறார். இவன் ஆலயத்துல தன்னை உயர்த்தினவன், இவன் தான் அந்தி கிறிஸ்து. உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அவன் வைராக்கியமா நிற்பான். நமக்கு இன்னைக்கே நிக்க முடியாது, அன்னைக்கே நிக்க முடியாது. பிறகு சாவும் போது பார்த்துக்கலான்னு நம்ம சொல்ற ஆளுக்கு நம்ம வசமா என்ன செய்து கொள்வோம்? மாட்டிக்கொள்ளுகிறவர்களாக நம்ம மாறி தண்ணீர்களின் மேல உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களை, ஜாதிகளை, பாஷைக்காரர்களை எல்லாரையும் உலகத்தின் வர்த்தகத்தினால் ஆளுகிற பாபிலோன் தான் அன்னைக்கு வல்லரசாக இருக்கும். உலகம் முழுவதையும் ஆளும். திரும்ப 18ஆம் அதிகாரம் வந்துருங்க பார்ப்போம். 18ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாக வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மகா பாபிலோன், சினையார் தேசம் விழுந்தது என்று சொல்லி அவன் சொல்றான். விழுந்தது எப்போ? உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் முடிகிற 7 வருடங்கள்ல அந்த ஒரு சத்தம் வானத்திலிருந்து பலத்த அதிகாரமுடைய ஒரு தூதன் என்ன செய்யறாரு? இறங்கி வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. 15 படிங்க பார்ப்போம். 18-5 படிங்க. 2-3 வசனம் படிச்சுட்டு அப்படியே இவ்வளவு கேவலமா தொழில் பண்றானே அப்படின்னு அந்த அநியாயங்களை யார் பார்த்துட்டா இருப்போம்? உலகம் தீர்ப்பு சொல்லல, தேவன் பார்த்துட்டார். புரியும்படியா அப்படியே ஒவ்வொரு வசனம் சொல்றோம். அநியாயமான அக்கிரமங்களை, பாவங்களை செஞ்சா யார் பார்க்கிறா? உலகம் பார்க்குதோ இல்லையோ, தேவன் பார்க்கிறவராக அவர் பார்த்துட்டார். பார்த்தோன்னு என்ன செய்யறார்? 11 படிங்க பாப்போம். 11 படிங்க. அதிலே வருஷம் ஆமா. இப்ப அவங்க சரி நானே சொல்லி முடிச்சிடறேன். அது கிட்டத்தட்ட 13ஆம் வசனம் வரையிலும் இருக்குது. அவங்க இந்த வாணிபத்துக்கு என்னெல்லாம் கொண்டு வர்றாங்கன்னா, பொன் கொண்டு வர்றாங்க, வெள்ளி கொண்டு வர்றாங்க, ரத்தனம் கொண்டு வர்றாங்க, முத்து கொண்டு வர்றாங்க, சல்லா கொண்டு வராங்க. அதாவது சல்லாவும் மெல்லிய ஆடையை குறிக்குது. ரத்தாம்பரம் கொண்டு வர்றாங்க, பட்டாடை கொண்டு வராங்க, சிவப்பாடை கொண்டு வர்றாங்க. அதே போல வாசனை கட்டை கொண்டு வரான். அதே போல தந்தத்தினால செய்த சகல விதமான பொருட்களை கொண்டு வரான். விலையேறப்பட்ட மரத்தினால செய்த பொருட்கள், வெண்கலத்தினால செய்த பொருட்கள், இரும்பினால, வெள்ளை கற்களினால செய்த பொருட்கள் எல்லாத்தையும் எங்க சந்தையில கிடைக்காத பொருளே இல்லை. அவ்வளோத்தையும் யார் தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிறா? பாபிலோனியர்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. இலவங்கப்பட்ட தூபவர்க்கம், அதே போல தைலம், சாம்பிராணி, திராட்சரசம், எண்ணெய், மெல்லிய மாவு, கோதுமை, மாடு, ஆடு, குதிரை, ரதம், அதே போல அடிமை.
அடிமையும் போய் விலைக்கு வாங்கிக்கலாம் சந்தையில். இவ்வளவு வியாபாரம் எங்கே இருக்குது? பாபிலோனிய சந்தையில் இருக்கு. இதற்கெல்லாம் தாய் யாரு? பாபிலோன். இது பூத அருவருப்புகளால் உலகத்தை நிறைய பண்ணி இருக்கிற அந்த சந்தை, அங்கே தான் போய் வாங்க முடியும். ஆடு மாடு அவர்கிட்ட சொல்லி நைஸாக வாங்கிடலான்னா வாங்க முடியாது. மாட்டியிருக்கணும், ஸ்கேன் பண்ணணும், போய் வாங்கிட்டு வரும். மாட்டியிருக்கணும், ஸ்கேன் பண்ணணும், என்ன செய்யணும், வாங்கிட்டு வரும். அவைகள் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் 16 வசனம் மட்டும் படிங்க, ஜெபம் முடியும். ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பாபிலோனை குறித்து சொல்லுது. பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே. ஆமா, நிறைய பணம் வந்துருச்சுன்னு நினைச்சோம். அப்போ ஒருத்தனுக்கு நிறைய வருமானம் வந்துருச்சு. நம்ம ஆளுக்கே ஒரு ஆளுக்கு இங்க நிறைய வருமானம் வருது. என்ன செய்யறாரு? 600 அறைகள் கொண்ட பெட்ரூம் என்ன செஞ்சிடறாரு? கட்டிடுறாரு. அப்படிதானே? அப்போ பாபிலோனுக்கு ஏகப்பட்ட வருமானம். என்ன செய்வாரு? நம்ம அப்படிதானே செய்வோம். நிறைய வருமானம் வந்தா என்ன செய்வோம்? களஞ்சியத்தை இடிப்போம், பெரிதா கட்டுவோம், அப்படிதானே கட்டுவோம். இப்போ பாபிலோன் தேசத்துக்கு அவ்வளோ வருமானம் வந்தோடனே பொன்னால வெள்ளினால அப்படியே முத்துக்களினால அலங்கரிக்கிறாங்க பட்டணம். அப்படி அலங்கரிக்கப்பட்ட பட்டணமே ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று. ஒரு நாளிகை என்பது எதை குறிக்குது? ஒரு மணி நேரத்துல ஒரே மணி நேரத்துல எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துல தேவன் பார்த்துட்டாருன்னா, அழிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு மணி நேரம் கூட வேண்டியதெல்லாம். ஆனால் இந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது? ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போச்சேன்னு சொல்லி சுற்றி நிற்கிறவங்களாம் என்ன செய்யறான்? ஐயோ, நம்ம நாங்கள் எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவோம், எங்கே கொண்டு போய் விற்போம், எல்லாம் சோழிமா, அதான் முடிஞ்சு போச்சே. நியாய தீர்ப்பு பூமிக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. 1000 ஆண்டு ஆட்சி தொடங்க போகுது. இனிமேவும் வாணிபம் இதோடு கூட அழிக்கப்பட்டு போயிற்று. எங்கே கொண்டு விற்போம்? இந்த புலம்பலினால இந்த உலகத்தினுடைய ஆளுகைகள் என்ன செய்யும்? முடிவுக்கு வரும். கையால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வந்து அந்த பாதங்களின் மேல மோதி பூமி முழுவதும் என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு தூக்கி கொண்டு போய் பாபிலோன்ல வைக்கப்பட்ட ஒரு தரிசனம் இனிமேல் தான் நடக்க போகிறது. அந்த மரக்காலுக்குள்ள ஒருத்தர் தூக்கி போட்டு ஈய மூடினால மூடுகிற காரியம் இனி வருகிற நாட்கள்ல தான் என்ன செய்ய போகுது? நடக்கும். பாவத்தினுடைய காரியம் இன்னைக்கு நமக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்படிதானே? தலைக்கு மேல சுத்திட்டு. ஆகவே சாபங்கள் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்து விடாதபடி பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எங்களை உதவி செய்யுங்க. அந்த உபத்திரவகால மகா உபத்திரவ காலத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதற்கு முன்பாக ரகசிய வரைகளை எடுத்துக்கொள்ளுகிறதற்கு எங்களை உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படும். இப்போ எத்தனை முடிச்சிருக்கிறோம்? தரிசனம் 7. நாளைக்கு 8வது காரியத்தை பார்த்து முடிச்சு.